இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா சாப்பிடலாமா? என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு பிடிச்ச நெய் சாதம். உனக்காக நானே வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுவா. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? பாத்தியா உன் பொண்ணு எவ்வளவு நல்லா சமைக்கிறேன்னு? என்ன நக்கலா? இல்லையே. ஏன் நான் நல்லா சமைக்க மாட்டேனா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீ சூப்பரா சமைப்பேன்னு எனக்கு தெரியுமே. அப்புறம் ஏன் அப்படி பண்ணீங்க? அது யதார்த்தமா வந்துருச்சு. நான் வேணும்லாம் பண்ணல. நீ வேணும் உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு. என்னம்மா இவரை நம்பலாமா? இல்லனா சொல்லு, நாளையில இருந்து இவருக்கு சாப்பாடே கிடையாது. ஐயோ ஐலி, அப்படிலாம் பண்ணிராத. ஆமாமா, உங்க பொண்ணு சத்தியமா சூப்பரா சமைப்பாமா. வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஐலி சமைச்சா ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களுக்கு பிடிக்காதா? அது எல்லாருக்கும்னா நானும் அதுல இருக்கேன்னு தானே அர்த்தம். சரி சரி, நீ அம்மாக்கு சாப்பாடு விட்டு. அம்மா சும்மா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாருன்னு நினைக்காத. உண்மையாவே நான் சமைச்சா நல்லா மூக்கு பிடிக்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாரு. உங்க பொண்ணு சொல்றது உண்மைதாமா. ஐலி சமையல்ல கில்லாடி. மா சமையல்ல மட்டும் இல்ல, உங்க பொண்ணு யாருன்னு தெரியுமா? உங்கள மாதிரியே ஐலியும் ஒரு போலீஸ் ஆபீசர். அம்மா, ஐலி ஒரு கேஸை எடுத்துட்டானா தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, ஐலி கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. மா ஐலி மட்டும் கையில கண்ணை எடுத்தான்னு வைங்களேன், குறி தப்பவே தப்பாது. எதிரி எவ்வளவு தூரத்துல ஓட்டினாலும் சரி, ஒரே புல்லட்ல அவன் காலி. அப்புறம் ஐலியோட ஃபைட்டு அதுதான் ஹைலைட்டே. எத்தனை பேர் சுத்தி நின்னாலும் ஒத்த ஆளா நின்னு சும்மா அடிச்சு தூள் கிளப்பவா பாருங்க. மா அத மட்டும் நீங்க நேர்ல பார்த்தா உங்க பொண்ணு நினைச்சு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. அம்மா நாங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கியா? என்ன பாருமா. அம்மா நான் உன் பொண்ணு, உன் அயலி. என்ன பாருமா, என்கிட்ட பேசு.